இரவு நேர பிரதான செய்தியின் தலைப்பு செய்திகள். பெருந்தோட்ட தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் மற்றும் காணி உரிமை தொடர்பான விசேட கலந்துரையாடல்கள். தளவத்துகொட உணவக தீ விபத்து, சிகிச்சை பலனின்றி மூவர் உயிரிழப்பு. ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பாக முன்னாள் பிரதி அமைச்சர் சரண குணவர்தனவுக்கு 16 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை. நானோயாவில் லொரி விபத்து, சாரதியும் உதவியாளரும் காயங்களுடன் உயிர் தப்பினர். 2 வாரங்களில் முழுமையான வெற்றி, டிரம்பின் அதிரடி அறிவிப்பு. செய்திகளை வாசிப்பவர் அரவிந்தன் பானுப்பிரியா. இலங்கையின் பெருந்தோட்ட நிறுவனங்கள் மற்றும் தோட்ட தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் அரசாங்கம் விசேட கலந்துரையாடல்களை ஆரம்பித்துள்ளதாக பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தெரிவித்துள்ளார். இன்று இடம்பெற்ற பாராளுமன்ற அமர்வில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். லயன் அறைகளில் வாழும் மக்களுக்கு காணி மற்றும் வீட்டு உரிமைகளை வழங்கும் பணிகள் வேகமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதற்கு முன்னர் லயன் குடியிருப்பாளர்களுக்கு தலா 7 பேச்சஸ் காணி மட்டுமே வழங்குவதற்கு திட்டமிடப்பட்டிருந்த போதிலும் தற்போதைய புதிய அரசாங்கத்தின் கீழ் அது 10 பேச்சஸ் வரை அதிகரிக்கப்பட்டு காணி உரிமங்கள் வேகமாக வழங்கப்பட்டு வருகின்றன என்றும் பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். தளவத்துகொட சந்திக்கு அருகிலுள்ள உணவகம் ஒன்றில் இன்று முற்பகல் ஏற்பட்ட தீ விபத்தில் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த மூவரும் உயிரிழந்துள்ளனர். தீ விபத்தில் படுகாயமடைந்த குறித்த மூவரும் உடனடியாக மீட்கப்பட்டு கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளனர். இன்று முற்பகல் குறித்த உணவகத்தில் திடீரென தீ பரவியுள்ளது. தீயை கட்டுப்படுத்துவதற்காக கோட்டை மாநகர சபைக்கு சொந்தமான 3 தீயணைப்பு வாகனங்கள் வரவழைக்கப்பட்டு தீயணைப்பு படையினர் போராடி தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர். எரிவாயு கசிவு காரணமாகவே இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை தலங்கம போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்டிருந்த 4 வழக்குகளிலும் முன்னாள் பிரதியமைச்சர் சரண குணவர்தன குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டதை அடுத்து அவருக்கு 16 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை விதித்து கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளது. லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவால் தொடரப்பட்டிருந்த இந்த 4 வழக்குகளையும் விசாரணை செய்த கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி முகமட் மிகால் இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளார். இதன்படி ஒவ்வொரு வழக்கிற்கும் தலா 4 ஆண்டுகள் வீதம் மொத்தம் 16 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனையை சரண குணவர்தன அனுபவிக்க வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சிறை தண்டனைக்கு மேலதிகமாக குறித்த 4 வழக்குகளுக்காகவும் அவருக்கு மொத்தம் 18 லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்து நீதிபதி தீர்ப்பளித்துள்ளார். நானுவோயா போலீஸ் பிரிவிற்குட்பட்ட நானுவோயா ஹட்டன் பிரதான வீதியில் ஆரம்பமாகும் சந்தையில் இன்று காலை லொரி ஒன்று வீதியை விட்டு விலகி மண்மேட்டின் மீது மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. பலப்பனையிலிருந்து மஸ்கலியா நோக்கி மணல் ஏற்றி சென்ற லொரியே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது. இதில் லொரிக்கு பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளது. விபத்தின் போது லொரியில் சாரதியும் உதவியாளரும் பயணித்துள்ளனர். அவர்கள் இருவரும் சிறு காயங்களுடன் உயிர் தப்பியதாக நானுவோயா போக்குவரத்து போலீசார் தெரிவித்துள்ளனர். வாகனத்தின் வேகத்தை கட்டுப்படுத்த முடியாமையே இந்த விபத்துக்கு காரணம் என ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. இவ்விபத்து தொடர்பில் நானுவோயா போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அடுத்த 2 வாரங்களுக்குள் அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக முழுமையான வெற்றியை பெறும் என்று டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். மேலும் அவர் தொடர்ந்து குறிப்பிடுகையில், நாங்கள் அந்த போரில் வெற்றி பெற்று வருகிறோம் என்று நான் நினைக்கின்றேன். ஆனால் அடுத்த 2 வாரங்களுக்குள் நாங்கள் முழுமையான வெற்றியை அறிவிக்கும் போது நீங்கள் உண்மையாகவே மகிழ்ச்சி அடைவீர்கள். அது ஒரு முழுமையான வெற்றியாக இருக்கும். மேலும் அது மிக விரைவில் நடக்கும். அப்போது எண்ணெய் விலையும் வேகமாக வீழ்ச்சியடையும் என குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் ட்ரம்ப் 2 வாரங்களுக்குள் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை ஏற்படுத்துவதாக உறுதியளித்த முதல் சந்தர்ப்பம் இதுவல்ல என வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. உறுதிப்படுத்தப்பட்ட உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆயுள் மீடியாவை ஃபாலோ செய்யுங்கள்.